ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, Huweai இப்போ புதுசாக 2 ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, இந்த ஃபோனை நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். Huweai அவங்க P சீரிஸ் லைனப்ல இப்போ P30 அப்புறம் P30 Pro அப்படிங்கிற 2 ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 2 ஃபோன்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன் கிட்டத்தட்ட ஈக்குவல் தான். ஃபர்ஸ்ட் இந்த P30 Pro டிஸ்பிளே சைஸ் 6.47 இன்ச் ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீனோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 19.5:9 அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் ரேஷியோல கொடுத்துருக்காங்க. அதே இது P30 வந்து 6.1 இன்ச் ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன், அதே OLED டிஸ்பிளே சேம் 19.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஃபோன்ஸ்லையுமே நம்ம Huweai Mate 20 Proல பார்த்த மாதிரியே அந்த டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் சின்னதாக ஒரு நாட்ச் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளேல அக்வாஸ்டிக் டிஸ்பிளே டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து இதுக்கு முன்னாடி வந்த LG G8 திங்க் ஃபோனில் கொடுத்துருந்தாங்க. அதாவது நம்ம ஃபோனில் ஸ்பீக்கர் கிரில்ஸே இருக்காது, சவுண்ட் வந்து டிஸ்பிளே மூலமாக தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த Mate 20 Proல டைப் C போர்ட் வழியாக வந்துட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வழியாக தான் இந்த ஸ்பீக்கர் சவுண்ட்ஸ்லாம் வெளியே வருது. நெக்ஸ்ட் ஃபோனோட ப்ராசஸர். இந்த 2 ஃபோன்லையுமே இந்த வருஷத்தோட ஃபிளாக்ஷிப் ப்ராசரான Huaweiயோட சொந்த ப்ராசரான HiSilicon 980 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 7 நானோமீட்டர் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் பேஸில் பண்ணியிருக்காங்க. GPUக்காக Mali G76 GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே செப்பரேட்டாக நியூரல் ப்ராசஸிங் யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரேம் அண்ட் ஸ்டோரேஜ். Huawei P30 பொறுத்த வரைக்கும் 6GB RAM அப்புறம் 120GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதே இது P30 Pro பொறுத்த வரைக்கும் 8GB RAM கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 120GB 256GB அப்புறம் 512GB வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபோனோட பேட்டரி. P30 பொறுத்த வரைக்கும் 3250 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அதே இது P30 Pro பொறுத்த வரைக்கும் 4200 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கூடவே Huaweiயோட 40 வாட்ஸ் சூப்பர் சார்ஜிங் டெக்னாலஜி இந்த ஃபோனோட சேர்ந்து வருது. இந்த 2 ஃபோன்ஸுக்குமே கிராஃபைட் ஃபிலிம் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபோனை வந்து ரொம்ப ஹீட் ஆகாமல் பார்த்துக்கிடும். நெக்ஸ்ட் ஃபோனோட சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் Android 9 Pie பேசிஸ்ல இதுக்கு மேலே இவங்க சொந்த யூஐயான EMUI 9.1 அப்ளை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட முக்கியமான பார்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே 4 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. Huawei P30 Proல பிரைமரி கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே 40 மெகாபிக்சல் f1.6 அப்பச்சரில் கொடுத்துருக்காங்க. இதோட சென்சார் பார்த்தீங்கன்னா Huaweiயோட சூப்பர் ஸ்பெக்ட்ரம் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. சைஸை பொறுத்த வரைக்கும் 1/1.7 இன்ச் கொடுத்துருக்காங்க. ஃபோக்கல் லென்த்தை பொறுத்த வரைக்கும் 27mm ஃபோக்கல் லென்த் கொடுத்துருக்காங்க. செகண்டரி சென்சார் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் செகண்டரி சென்சார் கொடுத்துருக்காங்க. இதோட அப்பச்சர் f2.2. ஃபோக்கல் லென்த்தை பொறுத்த வரைக்கும் 16mm லென்த். தேர்ட் சென்சார் பொறுத்த வரைக்கும் ஒரு 8 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட அப்பச்சர் f3.4 அப்பச்சரில் கொடுத்துருக்காங்க. ஃபோக்கல் லென்த்தை பொறுத்த வரைக்கும் 125mm ஃபோக்கல் லென்த்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நாலாவது சென்சார் பொறுத்த வரைக்கும் TOF கேமரா, அதாவது டைம் ஆஃப் ஃப்ளைட். இந்த கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே டெப்த் சென்சிங்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது போர்ட்ரைட் ஃபோட்டோ எடுக்கும்போது அதாவது சப்ஜெக்ட்டுக்கும் பேக்ரவுண்டுக்கும் உள்ள டெப்த் அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்தாப்புல போர்ட்ரைட் பிளர் வந்து யூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டெபிலைசேஷனுக்காக இந்த ஃபோனுக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கூடவே AIS அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா மூலமாக 5x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் பண்ணிக்கலாம், 10x வரைக்கும் ஹைப்ரிட் ஜூம் பண்ணிக்கலாம், கூடவே பார்த்தீங்கன்னா 50x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. Huawei P30 Pro பொறுத்த வரைக்கும் இங்கேயும் ஒரு 40 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அப்பச்சர் பொறுத்த வரைக்கும் f1.8, 27mm ஃபோக்கல் லென்த். செகண்டரி சென்சார் பொறுத்த வரைக்கும் ஒரு 16 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ். இதோட ஃபோக்கல் லென்த் பொறுத்த வரைக்கும் 17mm f2.2 அப்படிங்கிற அப்பச்சரில் கொடுத்துருக்காங்க. தேர்ட் சென்சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு 8 மெகாபிக்சல் சென்சார் டெலிஃபோட்டோ லென்ஸ். இதோட அப்பச்சர் f2.4, 80mm ஃபோக்கல் லென்த் யூஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐஎஸ்ஓ பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் 2,04,800 இருந்து 4,09,600 வரைக்கும் ஐஎஸ்ஓ போகும்னு சொல்லியிருக்காங்க. பட் இவ்வளோ ஐஎஸ்ஓ யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. மேக்ஸிமம் 51,000 யூஸ் பண்ணாலே நிறைய நாய்ஸ் இருக்கும். பட் எதுக்காக இவ்வளோ வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண எல்லாமே சென்சார்ஸும் ட்ரெடிஷ்னல் RGB சென்சார் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த ஃபோனில் RYYB சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரெட் எல்லோ ப்ளூ அப்படிங்கிற சென்சார் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. 40% நல்ல லைட் கேப்சர் பண்ணும் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண RGB சென்சார் கூட கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட் ஃபோனோட செல்ஃபிஸை பொறுத்த வரைக்கும் இந்த 2 ஃபோன்ஸ்லையுமே 32 மெகாபிக்சல் f2.0 அப்படிங்கிற அப்பச்சரில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பிக்சல் பைண்டிங் டெக்னாலஜி இந்த ஃபோனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 4 பிக்சலை ஒரே பிக்சலை கம்பைன் பண்ணி நல்ல ஒரு ஃபோட்டோ கொடுக்கும். ஸோ ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங். இந்தியன் ப்ரைஸ் இன்னும் அஃபிஷியலாக தெரியாது. P30 பொறுத்த வரைக்கும் 799 யூரோப்பியன் ப்ரைஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை இந்தியன் ப்ரைஸ் கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 62,200 வருது. அதே P30 Pro வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 77,800 லான்ச் பண்ணியிருக்காங்க. 8GB RAM 120GB ஸ்டோரேஜுக்கு, 8GB RAM 256GB ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 85,600 லான்ச் பண்ணியிருக்காங்க. 512GB ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 97,300 லான்ச் பண்ணியிருக்காங்க.
யூரோப்பியன் பிரைஸ் எப்போவுமே அதிகமாக தான் இருக்கும். இந்தியன் பிரைஸ் வரும்போது கண்டிப்பாக இதோட கம்மியாக தான் வரும் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 4 கிரேடியன் கலர் ஃபினிஷில் வரும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட் இந்த ஃபோனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, இந்த அளவுக்கு பட்ஜெட் உங்கள் கையில் இருந்தால் நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனை வாங்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்டு உடனே உங்கள் ஃபோனு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.